மக்களா வணக்கம்ங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் தெரியுமா? முருங்கைக்கீரையை பத்தி தாங்க சொல்ல போறேன். எங்க தோட்டத்துல விளைஞ்ச முருங்கைக்கீரைங்க அது. எப்படின்னு தெரியுமா? ஒரு பெரியவர் ஒரு 3 விதை கொடுத்தாரு, முருங்கை விதை. அதை சும்மா போடாட்டி என்ன, நீங்க கொண்டு போய் உங்க தோட்டத்துல நெட்டு வைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த விதையை கொண்டு வந்து நான் நெட்டு வச்சேங்க. 3 விதையுமே சூப்பரா தளைஞ்சிருக்கு பாருங்க. 1 2 3 விதையுமே சூப்பரா தளைஞ்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா பூ வச்சு காய் வச்சிரும் தெரியுமா? அது மாத்திரம் இல்ல, முருங்கைக்கீரை நல்ல ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது தெரியுமா? என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த முருங்கைக்கீரையை நம்ம பறித்து வேக வச்சு தண்ணியை இருத்து அதில் மட்டும் சீரகம் 2 வெங்காயம் மட்டும் மஞ்சள் பொடி போட்டு குடித்தோம்னா, இந்த மழை வேற இப்போ பேஞ்சிட்டு இருக்கு இல்லையா, மழை காலம் ஆகி போச்சு இல்லை, சளிக்கும் நல்லது, உடம்புல ரத்தமும் ஊறும் தெரியுமா? நிறைய பேர் உடம்புல ரத்தம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் நானே என் பையன் நான் வயிற்றுல இருக்கையில, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில எனக்கு உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், டாக்டர் வந்து எனக்கு ரத்தம் ஏற்ற சொன்னாங்க. நான் ரத்தம்லாம் போய் ஏற்றவெல்லாம் இல்லைங்க. நான் இந்த முருங்கைக்கீரையை தாங்க வாரத்தில் 2 நாளைக்கு வேக வச்சு தண்ணி எடுத்து நான் சூப் போட்டு குடித்தேன். சூப்பராக ரத்தம் ஏறிச்சு தெரியுமா? என் பையன் வந்து நார்மல் டெலிவரி தான் எனக்கு ஆனியான் தெரியுமா? அது மாதிரி நீங்களும் இந்த கன்சீவாக இருக்கிறவங்க மாத்திரம் இல்லைங்க, நார்மலாக இருக்கிறவங்களே இந்த கீரையை பிடுங்கி வேக வச்சு தண்ணியை இருத்து அதை சூப்பு வச்சு குடிச்சு பாருங்க. வாரத்தில் 2 நாளைக்கு குடிங்க. உடம்புல ரத்தம் எப்படி ஏறும் தெரியுமா? இது எவ்வளோ சத்து தெரியுமா? அது மாத்திரம் இல்லை, இந்த கொழுந்து இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இந்த கொழுந்தை பிடுங்கி அது கூட 2 பருப்பு போட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு 2 வறுத்து அதில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் எனக்கு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? ஆமாம், நீங்களும் இந்த மாதிரி விதையை வாங்கிட்டு வந்து ஊடினாலும் சரி, இல்லை எங்கிட்டாவது முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு குச்சியை கூட பிடிங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்கும் இல்லையா, அதில் நெட்டு வைங்க. அந்த குச்சி தளைஞ்சு வந்துடும், சரியா? முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மறந்துடாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? முருங்கைக்கீரை யார் யாருக்கு பிடிக்குன்றத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம்.